வேண்டிய பல முக்கிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். நாட்டில் வஞ்சகமும் வன்முறைகளும் தலைவிரித்து ஆடுகின்றன. யாரும் யாரையும் நம்ப முடியாத சூழல் இருக்கிறது. எந்த நேரம் எவர் தவறு செய்வார் என்பதை புரிந்து கொள்ள இயலவில்லை. மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவர்கள், மிகப்பெரிய பதவிகளை வகிக்கிறவர்கள், மக்களிடத்தில் நல்லவர்கள் என்னும் மிகப்பெரிய பெயரை பெற்றவர்கள் சட்டென்று பல்வேறு விதமான சிக்கல்களில் வழக்குகளில் சிக்கி தவிப்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்டில் தீயவர்களின் எண்ணிக்கை மிக கூடிவிட்டதோ என்று தோன்றும். உண்மை அது இல்லை. நீங்கள் ஒட்டுமொத்த மக்களையும் கணக்கெடுத்து பார்த்தால் மக்களில் தீயவர்களை விட நல்லவர்களின் எண்ணிக்கை தான் கூடுதலாக இருக்கிறது, பன்மடங்கு கூடுதலாக இருக்கிறது. ஆனால் நல்லவர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது, நாட்டில் நடக்கிற செயல்கள் நல்லவைகளாக இல்லையே. ஏன், எதனால் இந்த முரண்பாடு என்று எண்ணி பார்த்தால் நல்லவர்களிடத்திலே இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு தான் இவை அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறது. தீயவர்களினுடைய வன்முறையை விட நல்லவர்களினுடைய மௌனம்தான் நாட்டுக்கு மிகப்பெரிய கேடாகவும் ஆபத்தாகவும் இருக்கிறது. நல்லவர்களின் மௌனம் மறைமுகமாக தீமைகளுக்கு ஆதரவளிக்கிறது. நல்லவர்கள் 2-3 வகையினராக இருக்கிறார்கள். தீமை கண்டு அஞ்சுகிற நல்லவர்களாக இருக்கிறார்கள். தீமையை கண்டும் காணாமலும் இருக்கிற நல்லவர்களாக இருக்கிறார்கள். சில வேளைகளில் வேறு வழியின்றி தீமைகளுக்கு துணை போகிற நல்லவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களை தாண்டி தீமைகளை எதிர்த்து போராடுகிற நல்லவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். நல்லவர்கள் 90%, தீயவர்கள் 10% தான் ஒரு நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் 10% இருக்கிறவர்கள்தான் இந்த நாட்டை தங்களினுடைய பிடியில் வைத்திருக்கிறார்கள். 90% நல்லவர்கள் ஊமைகளாக அல்லது அவர்களுக்கு மறைமுகமாய் உதவுகிறவர்களாக இருக்கிறார்கள். துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று சின்ன குழந்தையில் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடம் அப்படியே நம் மூளையில் படிந்து கிடக்கிறது. துஷ்டனை கண்டால் தூர விலகினால் அதைவிட துஷ்டனுக்கு வேறு நன்மை என்ன இருக்க முடியும்? அதுதானே அவனும் விரும்புவது. இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், எங்காவது ஏதேனும் ஒரு கலகம் நடக்குமானால் நாம் வேறு பாதையில் போய்விடலாம் என்று முடிவெடுக்கிறோம். வாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று பாரதி சொல்லிக் கொடுத்தான். அந்த வரிகள்தான் நாம் குழந்தைகளின் நெஞ்சில் ஊட்டப்பட வேண்டிய ஊக்கம் மிகுந்த வரிகள். இந்த தீமைகளை பார்த்து, இந்த போக்கிலித்தனங்களை பார்த்து அஞ்சி அஞ்சி நாம் விலகி போனால் அவைதான் கூடுதலாக ஆட்சி செலுத்தும். நாம் தான் பெரும்பான்மை. நல்லவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்தால் அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். ஆனால் தீமைகளை கண்டு அஞ்சி ஒதுங்கிக் கொள்ளுகிற நல்லவர்கள் நாட்டில் கூடுதல். அப்படியே இல்லை என்றாலும் அதில் தலையிடாமல் இருக்கிற நல்லவர்கள், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கிற நல்லவர்கள், அப்படித்தான் நடக்கும் இந்த நாட்டில் என்று அதை நியாயப்படுத்துகிற நல்லவர்கள் நம் நாட்டில் இன்னொரு வகையினராக இருக்கிறார்கள். அவர்களும் ஒரு பெரும்பான்மையினராகத்தான் நம் முன்னால் தென்படுகிறார்கள். நாம் குழந்தைகளுக்கு கூட பல நேரங்களில் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் என்றால், தேவையற்றவைகளிலேயெல்லாம் நீ தலையிடக்கூடாது, உன்னுடைய வேலை கவனம் அனைத்தும் படிப்பில் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். படிப்பில் கவனம் இருப்பது மிகச் சிறந்தது. ஆனால் படிப்பில் மட்டும்தான் கவனம் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கிற சமூக நிகழ்வுகளை பற்றி, சமூக அவலங்களை பற்றி, சமூக கொடுமைகளை பற்றி நாம் ஏதும் கவலை கொள்ளக்கூடாது என்று சொல்லிக் கொடுப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் எப்போது உணர்வோம் என்றால், அந்த சமூக தீமைகள் நம் மீது பாயும்போது மட்டும்தான் நாம் உணர்வோம். அடுத்தவன் மீது பாய்கிற போது அதில் நாம் தலையிடக்கூடாது என்று ஒரு அழுத்தமான கொள்கை வைத்திருக்கிறோம். ஒரு நாள் அது நம்மீதே பாய்கிற போது மற்றவனும் அப்படித்தான் இந்த சமூகத்தில் இருப்பான். எனவே தீமைகளை கண்டு அஞ்சுகிற நல்லவர்கள், தீமைகளை கண்டும் காணாமல் இருக்கிற நல்லவர்கள், வேறு வழியே இல்லை, அவர்களுக்கு பின்னால் தான் போயாக வேண்டும்.
தீயவர்களுக்கு பின்னால் இருந்தால்தான் நாமும் பாதுகாப்பாக இருக்க முடியும். தீயவர்களுக்கு உதவி செய்வது சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் தான் போகிறது என்று தங்களினுடைய குற்றங்களுக்கெல்லாம் நியாயம் சொல்லுகிறவர்கள் இன்னொரு வகையாக இருக்கிறார்கள். அவர்களும் நல்லவர்கள்தான். அவர்கள் தீமை செய்ய வேண்டும் என்று கருதவில்லை. ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கு துணை போவதை தவிர தங்களுக்கு வேறு வழி இல்லை என்று கருதுகிறார்கள். ஒரு கவிஞன் எழுதினான், சோரம் போனதில்லை நான், ஆனால் சோரம் போனவர்களின் கையால் சோறு வாங்கி தின்ன நேர்கிறது எனக்கு என்று எழுதினான். கவிஞர் விக்ரமாதித்யனின் கவிதை இது. சோரம் போகவில்லை நான் எந்த விதத்திலும் சோரம் போகவில்லை. ஆனால் சோரம் போனவர்களின் கைகளால் தான் சோறு வாங்கி தின்ன நேர்கிறது எனக்கு. என் வாழ்க்கை அமைப்பு இப்படித்தான் இருக்கிறது என்று அவன் சொன்னதைப் போல. அப்படி வேறு வழியே இல்லை. அவர்களிடைய நிழலில் அவர்களை சார்ந்து அவர்கள் சொல்லுவதை கேட்டுத்தான் நாம் வாழ வேண்டியிருக்கிறது என்று கருதுகிறவர்கள் மூன்றாவது வகையாக இருக்கிறார்கள். எனவே இந்த மூன்று வகை நல்லவர்களையும் நாம் நல்லவர்கள் என்று கணக்கிலே எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த மூன்று வகை நல்லவர்களின் மௌனம் அல்லது மறைமுகமான ஆதரவுதான் தீயவர்களின் வன்முறையை விட மிக கொடுமையானதாக இருக்கிறது. அதுதான் இந்த நாட்டை மிக வேகமாக அழிக்கிறது. இவர்களின் மௌனம் கலையும் வரை அந்த வன்முறைகள் ஒரு நாளும் நிற்கப் போவதில்லை. இது பற்றிய மேலை நாட்டு கவிஞன் ஒருவன் ஒரு முறை மிக அழகாக எழுதினான். என் பக்கத்து வீட்டுக்காரனை கைது செய்தார்கள். அவன் கம்யூனிஸ்ட், நான் கம்யூனிஸ்ட் இல்லை, எனவே நான் அது பற்றி பேசவில்லை. என் எதிர் வீட்டுக்காரனை கைது செய்தார்கள். அவன் யூதன், நான் யூதன் இல்லை, எனவே அது பற்றி நான் கவலை கொள்ளவில்லை. என் பின் வீட்டுக்காரனை கைது செய்தார்கள். அவன் கட்சி வேறு, என் கட்சி வேறு, எனவே நான் கவலைப்படவில்லை. இறுதியாக என்னை ஒரு நாள் கைது செய்தார்கள். கவலைப்படுவதற்கு யாருமே இல்லை என்று அவன் எழுதினான். எனவே சமூக சிக்கல்களில் நாம் ஈடுபடாத வரை, அதிலிருந்து விலகி நிற்கிற வரை, இவை போன்ற இந்த சிந்தனைகள்தான் தீமைகள் செழித்து வளர்வதற்கு காரணமாகவும் உரமாகவும் இருக்கின்றன என்பதுதான் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய செய்திகள். அப்படியானால் இவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் இல்லை என்றால் யார்தான் நல்லவர்கள்? தீமை கண்டு அஞ்சுகிறவர்கள், தீமையை கண்டும் காணாமல் இருக்கிறவர்கள், தீமைக்கு துணை போகிறவர்கள், இவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் இல்லை என்றால் யார் நல்லவர்கள்? தீமையை எதிர்த்து போராடுவோம் என்று யார் முடிவோடு இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நல்லவர்கள். மற்றவர்களெல்லாம் கெட்டவர்கள் அல்லது நல்ல கெட்டவர்கள். அவ்வளவு.